வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்து மாவு லட்டு. சத்து மாவு வச்சு லட்டு, இடியாப்பம் எல்லாமே செய்யலாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு. இப்போ சத்து மாவு லட்டு செய்யறதுக்கு கடாய் வச்சுருக்காங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துலாம், முந்திரி வறுத்துக்கலாம். இப்போ ஓரளவு சிவந்துச்சு. இதோட திராட்சை பழத்தை சேர்த்துடலாம். திராட்சை பழம் நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த கடாயில் இப்போ துருவின தேங்காய் இதை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இது நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ தேங்காய் நல்லா நெய்யில் வறுபட்டுடுச்சு. இதோட ஈரப்பதமும் போயிடுச்சு. இவ்வளோதான். இதையும் அப்படியே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் 1 கப் சத்து மாவு, இது எந்த சத்து மாவுன்னா எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் சத்து மாவு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம ப்ரைவேட்டில் இருக்குது இல்லைங்களா, அதில் எந்த சத்து மாவு இருந்தாலும், கடையில் வாங்குகிற சத்து மாவு இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த இதோட மாவோட நம்ம துருவி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் வறுத்தது, இந்த நெய்யில் வறுத்த தேங்காயை இதோட சேர்த்துடலாம். இப்போ இது கூட முந்திரி, திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு வெள்ளை கரைசலை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சிடலாங்க. இதில் 1/2 கப்பு வெல்லம், இதுக்கு ஒரு 1/4 கப் போல் தண்ணி. நல்லா இந்த வெல்லம் கரையிறதுக்காக கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இப்போ இந்த சூடாக தான் வெல்லத்தை இதில் வடிகட்டணும். கொஞ்சம் பார்த்துட்டு வடிகட்டிக்கலாம். இது வரைக்கும் கலரிடலாம். ஃபஸ்ட்டு கலரிட்டு, ஏன்னா சூடாக இருக்குது, கை வச்சு பேச முடியாது. முதல்ல நம்ம கரண்டியால் நல்லா கலந்துக்கிட்டு, தேவைப்பட்டால் இல்லை பத்தலைன்னா கொஞ்சம் சுட தண்ணி வச்சு கலந்துடலாம். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்க வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இவ்வளவுதான். நல்லா கலந்து பிசைஞ்சிடலாம். இது கொஞ்சமாக பிசைஞ்சிடலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். ரொம்ப லைட்டாக பிசைஞ்சால் போதும். நமக்கு அந்த வெள்ளை தண்ணியே சரியாயிடுச்சு. நான் சுட தண்ணி எதுவுமே வைக்கல. அந்த வெள்ளை தண்ணியிலே பிசைஞ்சது நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. பதம். இப்போ இதை எடுத்து பார்த்துக்கலாம். உருட்டை வந்துட்டு ஓகே, இவ்வளோதான். இப்போ இதை நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். சுவையான சத்து மாவு லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். சத்து மாவு லட்டு நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.